நமது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள பிரபஞ்சத்தின் ஆழங்களில் இருந்து சில அரிய மற்றும் மர்மமான பொருள்கள் அவ்வப்போது நம்மை கடந்து செல்கின்றன. இவை இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி வானியலாளர்கள் ஒரு புதிய வியப்பூட்டும் கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர். இது 3வது முறையாக நமது சூரிய மண்டலத்திற்கு வருகை தரும் ஒரு இன்டர்ஸ்டெல்லர் பொருள். இது 3I அட்லஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது நமது சூரிய மண்டலத்தை ஊடுருவி செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்குள்ளே சென்று பூமிக்கு அச்சுறுத்தல் இன்றி கடந்து செல்ல உள்ளது. அதனை பற்றி விரிவாக பார்ப்போம். ஒரு இன்டர்ஸ்டெல்லர் பொருள் என்பது நமது சூரியனின் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்படாத ஒரு விண்கல் அல்லது வால்மீன் ஆகும். அதாவது இது நமது சூரிய குடும்பத்திற்குள் தற்செயலாக நுழைந்த ஒரு பொருளாகும். சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள், வால்மீன்கள், விண்கற்கள் அனைத்தும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு சூரியனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட நீள்வட்ட பாதையில் பயணிக்கின்றன. ஆனால் ஒரு இன்டர்ஸ்டெல்லர் பொருள் சூரியனின் ஈர்ப்பு விசைக்கால் பிணைக்கப்படாத ஹைப்பர்போலிக் சுற்றுப்பாதையில் பயணிக்கும். இது சூரியனுக்கு அருகில் வந்தாலும் அதன் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் சூரியனின் ஈர்ப்பு விசையால் அது பிடிபடுவதில்லை. இந்த பொருள்கள் வேறு நட்சத்திர மண்டலங்களில் உள்ள கோள்களின் உருவாக்கம் மற்றும் அவற்றின் மூலக்கூறுகள் பற்றிய மிக அரிய தகவல்களை கொண்டிருக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். 2017ஆம் ஆண்டு வரை இன்டர்ஸ்டெல்லர் பொருள்கள் வெறும் கோட்பாடாக மட்டுமே இருந்தன. ஆனால் அந்த ஆண்டுதான் நமது முதல் உறுதிப்படுத்தப்பட்ட இன்டர்ஸ்டெல்லர் விருந்தாளியான ஓumuamua கண்டறியப்பட்டது. இது ஹவாய் மொழியில் தொலைவில் இருந்து வந்த முதல் தூதுவன் என்று பொருள்படும். இது ஒரு விசித்திரமான நீளமான சுருட்டு போன்ற வடிவத்தில் இருந்தது. இதன் வேகம் மிக அதிகமாக இருந்தது. மேலும் இது எந்த வால்மீனுக்கும் உரிய வால் அல்லது புகைமண்டலத்தை கொண்டிருக்கவில்லை. இதன் தனித்துவமான வடிவம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து பல விவாதங்கள் எழுந்தன. சிலர் இது ஒரு அந்நிய விண்கலமாக கூட இருக்கலாம் என்று ஊகித்தனர். ஆனால் பெரும்பாலான ஆய்வுகள் இதை ஒரு இயற்கையான பொருள் என்றுதான் நிரூபித்தன. 2019ஆம் ஆண்டில் 2வது இன்டர்ஸ்டெல்லர் பொருள் பொரிசோவ் கண்டறியப்பட்டது. இது ஓumuamua போலல்லாமல் ஒரு வழக்கமான வால்மீனின் அனைத்து அம்சங்களையும் கொண்டிருந்தது. இப்போது 2025ஆம் ஆண்டு விஞ்ஞானிகள் 3வது உறுதிப்படுத்தப்பட்ட இன்டர்ஸ்டெல்லர் பொருளை கண்டறிந்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு ஹவாயில் உள்ள நாசாவால் நிதியளிக்கப்படும் ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் கணக்கெடுப்பு தொலைநோக்கி மூலம் 2025 அன்று செய்யப்பட்டது. பின்னர் சர்வதேச வானியல் சங்கத்தின் மைனர் பிளானட் சென்டர் ஜூலை 2 அன்று இதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. இது வினாடிக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சூரிய மண்டலத்தை ஊடுருவிச் செல்கிறது. இதன் விட்டம் சுமார் 10 முதல் 20 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டறியப்பட்ட விண்மீன்களுக்கிடையேயான பொருள்களில் மிகப்பெரியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. ஆரம்பகால புள்ளி விவரங்கள் இது ஒரு வால்மீன் போன்ற அம்சங்களை கொண்டிருப்பதை காட்டுகின்றன. 3I அட்லாஸ் போன்ற ஒரு புதிய விருந்தாளி பூமிக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது. இது சூரியனை நோக்கி வேகமாக பயணிக்கிறது. அக்டோபர் 2025இல் இது சூரியனுக்கு மிக அருகில் வரும். அப்போது இது செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்து அதற்கு குறைந்த தூரத்தில் கடந்து செல்லும். ஆனால் இது பூமிக்கு மிக அருகில் வராது. இந்த புதிய கண்டுபிடிப்பு விண்மீன்களுக்கிடையேயான பொருள்கள் என்பதற்கான ஒரு வலுவான ஆதாரமாகும். இன்டர்ஸ்டெல்லர் பொருள்கள் ஏன் வானியலாளர்களுக்கு மிகவும் உற்சாகமூட்டுகின்றன? இவை நமது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள மற்ற நட்சத்திர மண்டலங்களில் கோள்கள் மற்றும் வால்மீன்கள் எப்படி உருவாகின்றன, அவற்றின் கலவை என்ன என்பதை பற்றி நேரடி தகவல்களை வழங்குகின்றன. இந்த விண்மீன்களுக்கிடையேயான பொருள்களில் அமினோ அமிலங்கள் போன்ற உயிரின் முன்னோடி மூலக்கூறுகள் கண்டறியப்பட்டால் பிரபஞ்சத்தில் வேறு இடங்களிலும் உயிர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நமக்கு மேலும் நம்பிக்கை கிடைக்கும். 3I அட்லாஸ் போன்ற ஒரு புதிய விருந்தாளி விஞ்ஞானிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. பூமியில் உள்ள மற்றும் விண்வெளியில் உள்ள தொலைநோக்கிகள் மூலம் இதை தொடர்ந்து ஆய்வு செய்து பல கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும். இது பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவிழ்க்கும் நமது தொடர்ச்சியான தேடலின் ஒரு அற்புதமான அத்தியாயம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.